அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய மால் இது. ஐயோ, ஏசி குளிருதே. என்ன இப்படி குளிருது? பவி இங்கதானே வர சொன்னா? காணுமே அவள. போன் பண்ணலாமா? எங்க இருப்பா? அத்தை, பவி, பயந்துட்டேன். சரி சரி அத்தை, ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் குட்டியோட வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. அத விட்டுட்டு என்ன வர சொல்லிருக்கிய பவி? அதான் சொன்னனே அத்தை, உங்க குட்டிக்கு என் கூட வந்து சுத்தலாம் டைம் இல்லையா. எப்ப பாரு வேலை வேலை வேலை. அப்படி என்னதான் அந்த வேலையை அதிசயமா பாக்குறானோ. நானும் தான் அவன மாதிரி ஒர்க் பண்றேன். அப்படி இருந்தோம். தப்பா நினைச்சுக்காத பவி. குட்டி கொஞ்சம் வேலை வேலைன்னு தான் இருப்பான். ஆனா உன் மேல அவனுக்கு நிறைய அன்பு இருக்கு. பையனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி வாங்க போலாம். போலாம். வாட் இஸ் திஸ் சந்தோஷ்? தமிழ்நாடு பொண்ணுங்க தான் ஷையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். பாய்ஸுமா? கம் ஆன் சந்தோஷ். ஐயோ, என்ன பவி இது? படிக்கட்டு என்ன நிக்காம ஓடிட்டே இருக்கு. இது படிக்கட்டு இல்ல அத்தை, இதுக்கு பேரு எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்? அத டர்ன்னு போகுதா? ஜோ ஸ்வீட் அத்தை நீங்க. பவி, இது வேண்டாம். இங்க படி இருக்கா, நான் அதுல ஏறி வரேன். உடம்புக்கு நல்லது. அத்தை, வேகமா போற உலகத்துல நாமளும் சேர்ந்து ஓடணும். அப்பதான் நல்லது. வாங்க, இதுல எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வேண்டாம் பவி, எனக்கு பயமா இருக்கு. அத்தை, முதல் தடவை தான் பயமா இருக்கும். அந்த பயத்தை தாண்டிட்டா எல்லாமே பழகிடும். வாங்க அத்தை, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இத பாருங்க. முதல்ல கரெக்டா ஒரே ஒரு படிக்கட்டுல காலை வச்சுட்டு அமைதியா நின்னா போதும். அதுக்கப்புறம் தானா மேல போயிடலாம். போலாமா? அத்தை, நான் இப்போ 3 கவுண்ட் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் ஒரே டைம்ல ஏறிடலாம். ரெடியா? வாங்க. 1 2 3. வாங்க அத்தை. என்னத்த? வாங்க வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. அத்தை, காலை இப்படி எடுத்து வைங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரல. ஐயோ அத்தை, இங்க இல்ல. வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க பவி. அத்தை, இப்ப வர போறீங்களா இல்லையா? சரி சரி வரேன். மெதுவா வாங்க, புடிச்சு வாங்க. முருகா, என்ன காப்பாத்து. கால் எடுத்து வைங்க. எந்த காலு? ஏதோ ஒரு காலத்தை எடுத்து வைங்க. மெதுவா வாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், வாங்க. இப்ப என்ன பண்ணு? கால் எடுத்து வைங்க அத்தை, வாங்க. இப்ப எப்படி இருக்கு அத்தை? பயம் போயிடுச்சா? இன்னொரு தடவை போயிட்டு வரட்டா?
ரொம்ப சின்னதா இருக்கு. ஆ? இந்த மால்ல இதை விட கொஞ்சம் பெருசா ஏதாவது இருக்கா? வாவ், எப்படி அத்தை? என் முன்னாடி இருந்த பயம் இப்ப பின்னாடி போயிடுச்சு. வா, ஃபாலோ பண்ணு. சூப்பரா இருக்கு மாலு. இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என்ன வாங்க போறோம்? நம்ம 2 பேருக்கும் ஃபேஸ் வாஷர், ஃபேஸ் கிரீம் இதெல்லாம் வாங்க போறோம். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பவி. அத்தை, ஃபேஸ் வாஷ் போட்டு முகம் கழுவுனா ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு இருக்கும். அதெல்லாம் எதுக்கு பவி? நான் தான் சோப்பு கூட முகத்துக்கு போட மாட்டேனே. பயத்தம் பருப்பை பொடி பண்ணி மாவாக்கி வச்சிருக்கேன். அத வச்சுதானே முகத்தை கழுவுறேன். அதான் எனக்கும் தெரியுமே அத்தை. அதனாலதான் நீங்க பால் கொழுக்கட்டை மாதிரி முழுன்னு இருக்கீங்க. சும்மா கிண்டல் பண்ணாத பவி. கிண்டல்லாம் இல்ல அத்தை, நிஜம்தான். ஆனா இந்த பயத்தம் பருப்பு மாவு, கடலை மாவு அதெல்லாம் நீங்க வீட்ல ஹோம் மேக்கரா இருக்கும்போது ஓகே. இப்பதான் நீங்க பிசினஸ் விமன் ஆச்சே, உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதனால சட்டுன்னு ஃபேஸ் வாஷ் எடுத்தோமா, முகத்தை கழுவுனோமா, போனோமான்னு இருக்கணும். அதே மாதிரி உடம்புக்கு தனியா பாடி லோஷன், பாடி மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு எதுக்கு பவி? உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்குனா ஓகே. எனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல. யாருக்கு? உங்களுக்கா? போங்க அத்தை, நீங்க செம்ம யூத்தா இருக்கீங்க. உங்களை பார்த்தா சமயத்துல எனக்கு பொறாம கூட வருமே. அதனால உங்களுக்கு தனியா ஒரு மேக்கப் கிட்ட நான் ரெடி பண்ண போறேன். மேக்கப் எல்லாம் போட்டா எனக்கு கூச்சமா இருக்கும் பவி. மேக்கப் எல்லாம் வேண்டாம். அத்தை, மேக்கப்னா என்ன நினைச்சிட்டீங்க? இந்த சினிமால போடுற மாதிரி முகத்துல பேன் கேக் அப்பி போடுவாங்களே அது நினைச்சிட்டீங்களா? இப்போ நீங்க முகத்தை கழுவி பளிச்சுன்னு இருக்க லேசா பவுடர் போட்டு ஃப்ரெஷ்ஷா வருவீங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டமும். இப்போ என்ன மாதிரி பொண்ணுங்கலாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்போ எங்களுக்கே டயர்ட் ஆகி ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆயிடும். அப்போ ரெஸ்ட் ரூம் போய் நைஸா ஃபேஸ் வாஷ் பண்ணி லிப் கிளாஸ் லைட்டா போட்டா போதும், நாங்க ஃப்ரெஷ் ஆயிடுவோம். எங்க கொலீக்ஸும் எங்களை பார்த்த உடனே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் நாள் முழுக்க அடுப்படியில நின்னு டீ போட்டு டயர்ட் ஆயிடுவீங்கல்ல. டீ குடிக்க வரவங்க டீ குடிச்சா ஃப்ரெஷ் ஆவாங்களோ இல்லையோ, உங்களோட இந்த அழகு முகத்தை பார்த்து ஃப்ரெஷ் ஆகணும். அதுக்குதான் இதெல்லாம். நீங்க சும்மா இருங்க அத்தை, உங்களை நான் எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாருங்க. வாங்க, ஃபாலோ மீ. பவி, சோ இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. பவி, என்ன பவி? ஏதோ மேக்கப் காஸ்மெட்டிக் எல்லாம் சொன்ன, ஆனா இப்போ நீ துணி கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட. அத்தை, காஸ்மெட்டிக்ஸ் 2வது மாடியில இருக்கு. இந்த காஸ்மெட்டிக்ஸ், உங்க பணம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேக் வேணும்ல? ஆமாமா, வேணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். செலக்ட் பண்ணுங்க. எவ்ளோ இருக்குல்ல? எவ்ளோ பேக்? எல்லாம் பியூர் லெதர் மேம். அப்படியா? இதெல்லாம் என்ன விலை? 2000ல இருந்து 10,000 வரைக்கும் வரும் மேம். 10,000? 10,000 ரூபாவா? ஏமா, நான் ஒரு பேக்குக்கு தான் விலை கேட்டேன், 10 பேக்குக்கு இல்ல. நானும் ஒரு பேக் விலை தான் மேம் சொன்னேன். என்ன பவி இது இவ்ளோ விலை சொல்றாங்க? வேண்டாம், நாம இந்த கடையில வாங்க வேண்டாம். பாண்டி பஜார்ல போனா சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும், அங்க போலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் லோக்கல் பேக் அத்தை. இதெல்லாம் பிராண்டட் குவாலிட்டியோட நல்லா இருக்கும். ரேட்ட பார்க்காம உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. என்ன பவி இது, ஒரு ஹேண்ட் பேக் இவ்ளோ காஸ்ட்லியா? நமக்கு வேண்டாம் பவி. நான் பணத்தை வச்சுக்கிறத விட அந்த ஹேண்ட் பேக்கை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் போல இருக்கே. வா, நம்ம வேற எங்கேயாவது பார்க்கலாம். எங்க போறீங்க? நீங்க இன்னைக்கு இங்க ஒரு ஹேண்ட் பேக்க வாங்கி ஆகுறீங்க. சொல்லிட்டேன். Santosh, how's this? Yeah, nice. This? Very nice. Really?
ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க மேம். thank you. I'll be back. சொல்லு பவி. என்னடா சந்தோஷ், ஆபீஸ்ல பிஸி ஒர்க்கா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல பவி, சொல்லு பவி. ஒன்னும் இல்ல, இங்க ஷாப்பிங் வந்த இடத்துல ஒரு வாலெட் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதான் உனக்கு வாங்கிட்டுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். இல்ல பவி, அது வேண்டாம். நான் ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமா சந்தோஷ், பவி. யார்டா சந்தோஷ்னு கூப்பிடுறது? இல்ல எம்டி, இல்ல எம்டியோட பிஏ. வச்சிரவா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பவி. ஓ அப்படியா? ஓகே ஓகே, கேரி ஆன். ஓகே பவி, பை. சந்தோஷ், how is this? யா குட். வெறும் குட் தானா? ஒரு எக்ஸலென்ட், மார்வெலஸ், ஃபேண்டாஸ்டிக், யூ லுக் கார்ஜியஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிரசிவா சொல்லு சந்தோஷ். ஓகே, யூ ஆர் ராக்கி. Thank you. வெல்கம். Okay, let us take a selfie. Santosh, come on. Say cheers. அத்தை, இன்னும் நீங்க பேக்க செலக்ட் பண்ணலையா? இல்ல பவி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எதை எடுக்கிறதுனே ஐயோ, தெரியல. அத்தை, இதுல என்ன குழப்பம் இருக்கு? இருங்க. அத்தை, இது அழகா இருக்கு, உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இது பிடிச்சிருக்கு, இது வாங்கிக்கலாமா? பாரு. அழகா இருக்கு, இதுவே எடுத்துக்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, இத பில் பண்ணிடுறீங்களா? யா, ஒரு 5 minutes ஆகும் மேம். ஓ அப்படியா? கேஷியர் கீழ போயிருக்காங்க மேம். ஓ சரி, அப்ப நாங்க ஆப்போசிட்ல ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்து வாங்குறோம். ஓகே மேம். போலாமா? சரி. வாங்க. அந்த கடைக்கு போலாமா? இங்க என்ன வாங்க போற? பேக் வாங்க போறேன். ஓ வா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல. Why don't you help me with this? Phone. Thanks. See, இது நல்லா இருக்கே. Yeah, nice. Wow, Santosh. I really like it. Please will it. சாரி மேடம், ஆல்ரெடி இது ஒரு லேடி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க, அப்ப அதே மாதிரி வேற ஏதாவது பீஸ் இருந்தா கொடுங்களேன். இல்ல சார், இது ஒரு பீஸ் தான், மத்ததெல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆதிரா, ப்ளீஸ் சூஸ் some other bags, no? No, Santosh. எனக்கு இதுதான் வேணும். I like it so much. Hey, அது எப்படி? சார், அந்த கஸ்டமர் ஆப்போசிட் கடையில தான் இருக்காங்க, வேணும்னா போய் கேட்டு பாருங்க. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன கலர் Dress போட்டிருப்பாங்க? Black கலர் சுடிதார் போட்டிருப்பாங்க மேம். Come on, Santosh. Let's go and ask them.
எம்டி கூப்பிடுறாரு, நீ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே. ஹலோ. சார். இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு. ஹாய். ஹாய். நீங்க தானே அந்த ஆப்போசிட் கடையில ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணது? ஆமா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ நீட் தட் பேக். சாரி. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். Not possible. I'm gonna gift it for someone. I can't. ப்ளீஸ். வாய்ப்பில்ல ராஜா. Pardon? Not possible. Please. என்னாச்சு பவி? என்ன சொல்லுது அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு நம்ம செலக்ட் பண்ண அந்த பேக் வேணுமா? ஐயோ பாவமே, கொடுத்திருக்கலாமே. பொண்ணு ஐயோ, நெல்லு. அத்தை, சும்மா இருங்க அத்தை. ஆ? இவளுங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. அத்தனை பேக் இருக்கும்போது அதுதான் வேணுமா? இவளுங்க மென்டாலிட்டி எல்லாம் என்ன தெரியுமா? யாராவது பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தா அத பக்குவமா லவுட்டிட்டு போலான்னு பாப்பாங்க. ஹேண்ட்பேக்னு இல்லாத அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இவளுக்காக நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? வந்துட்டா ஆளை பாரு. சரி 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 சரி, நம்ம செலக்ட் பண்ணலாமா? பாரு. என்னாச்சு? அவங்க யாருக்கோ கிஃப்ட் பண்ண போறாங்களாம். தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லீவ் இட். அப்ப போலாமா? ஹேய், நான் இன்னும் ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணல. வெயிட்யா. அப்படியா? நெக்ஸ்ட் என்ன? ஒரு பொம்மை வாங்கணும். பொம்மையா? எனக்கு டாய்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீயே ஒரு பொம்மை மாதிரி இருக்க, உனக்கு எதுக்கு இன்னொரு பொம்மைன்னு வாங்க. என்ன பண்ற? அப்படியாது சிரிப்பியான்னு பார்த்தேன். ஷாப்பிங்ல முடிஞ்சதா? போலாமா? ஏன் சந்தோஷ் வைப்ரேஷன் மோட்லயே இருக்க? ஜஸ்ட் ஷாப்பிங் தானே வந்திருக்கோம், டேட்டுக்கு வரலல. பி கூல். அதுக்கு இல்ல அதிரா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல பெண்டிங் வர்க் நிறைய இருக்கு. எப்பவுமே வர்க் பண்ணிட்டே இருக்க கூடாது. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர்செல்ஃப். லிப் gloss வாங்கணும், வா. லுக் அதிரா, நீ ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னதால தான் என் வர்க் எல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன். யா, this is also essential only. You know, நான்லாம் லிப் gloss போடாம வெளியவே வர மாட்டேன். You know what? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளாம் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றாலோ இல்லையோ முதல் வேலையா லிப் gloss தான் போடுவா. அவ்வளோ முக்கியம் அது எங்களுக்கு. கம், போலாம். அத்தை, உங்களுக்கு ஏதாவது பொம்மை வேணுமா? எனக்கு எதுக்கு பொம்மை? அதான் என் கூட விளையாடுறதுக்கு நீ இருக்கியே பவி. ஏன் உங்க பையன் கூட வெளியே போனா மட்டும்தான் பொம்மை வாங்குவீங்களா? நான் எப்ப பொம்மை வாங்கினேன்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அத்தை? இதோ அன்னைக்கு நானு நீங்க சந்தோஷம் எல்லாம் வெளியே போகும்போது இப்படின்னு விளையாடுனீங்களே.